வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா சட்னி தாங்க அரைச்சி காட்ட போகிறேன். ஒரு கடாயில் 3 டீஸ்பூனு கடலெண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்து, ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சு, ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். அதையும் நல்லா சேர்த்து வதக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினாவையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிளறி விட்டு கீழே இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். நைஸாக இதை அரைச்சிக்கணும். இந்த புதினா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரே ஒரு வரமிளகாய் அதை கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினாவில் இதை சேர்த்துட்டோம்னா சூப்பரான புதினா சட்னி ரெடிங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.